விபத்துக்கான காரணம் எதுவும் தெரியும்? விபத்துக்கான காரணம் விசாரணை முடிவுல தான் தெரியும். பேருந்து ஓட்டுநர் வந்து தற்காலிக ஓட்டுநர் அப்படின்னு அதனால தினக்கூலி ஓட்டுநர் அப்படின்னு சொல்றாங்க. சிகிச்சை பெற்ற விசாரணை நானும் இப்போ தான் வந்திருக்கோம், ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். விசாரித்து நடவடிக்கை. பேருந்தும் பழைய பேருந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. புதிய பேருந்து, ரெண்டுமே புதிய பேருந்து. சொன்னவரு யாருன்னு தெரியும். ஏன்னா இதுல போய் கூட 11 பேர் செத்து இருக்காங்க. இதுல போய் அரசியல் பண்றது அர்த்தமற்றது. என்னைய கூட திருப்பத்தூர்ல கேட்டாங்க, இந்த மாதிரி பேருந்துகள் பழசா இருந்துச்சு, அதனாலதான் இந்த விபத்து ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் கூட ஒருவேளை ரொம்ப பழைய பேருந்தா இருக்குமோன்னு நினைச்சேன். விபத்து நடந்த இடத்தை நாங்க 3 மருத்துவமனைகளை பார்த்தது மட்டுமல்லாமல் விபத்து நடந்த அந்த இடத்தையும் நானும் அமைச்சர் அவர்களும் ஆட்சியர் எல்லோரும் போய் பார்த்தோம். 2 பேருந்துகளுமே புதிய பேருந்துகள். அதனால நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க, செய்தி சேகரிக்கிற நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க. அது பழைய பேருந்தா புது பேருந்தா? பேருந்து பழசுன்னு சொல்றீங்கல்ல, அவர் சொன்னாருன்னு நீங்களும் கேட்டீங்க. என்ன ஆமாண்ணா? எது ஆமா? நான் சொல்றது ஆமா. அதை கேளுங்க. பேருந்து பழைய பேருந்துனால விபத்து வந்துச்சுன்னு சொல்றது எப்படி? அதாவது அதிக நேரம் ஓட்டு பண்றாங்களா என்னங்கிறத கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அதெல்லாம் பார்ப்போம். துறை அமைச்சரே அதுக்காக தானே வந்திருக்காங்க.